சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணா அண்ணி நீங்க ரெண்டு பேரும் இதுக்காக இங்க வந்தீங்க சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. பரவாயில்ல கௌதம், உன்கிட்ட இந்த ஆஃபீஸ் ஃபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சைன் வாங்க வேண்டியது இருக்கு, அதுக்காக தான் வந்தோம். என்னண்ணே கையெழுத்து தானே, காலையில போட்டா போச்சு, இந்நேரத்துக்கு எதுக்குன்னு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ராத்திரியில சைன் வாங்கி அப்படி என்னென்ன பண்ண போறீங்க? கௌதம், காலையில் நாங்கள் ஏர்லியா வெளியே கிளம்பிடுவோம். அதான் நைட்டே உங்களை பார்த்து சைன் வாங்கிடலான்னு வந்தோம். இப்போ நீங்க சைன் பண்ணிட்டீங்கன்னா காலையில் லேட்டா கூட எழுந்துக்கலாம். அதனால தான் இப்பவே பார்த்து கொஞ்சம் சைன் பண்ணிடுங்களேன். அப்படியா அண்ணி? ஓகே அண்ணி, உங்களோட சின்சியாரிட்டிக்கு அளவே இல்லை அண்ணி, சூப்பர். கொடுங்க. அண்ணே, அந்த திவ்யாங்கிட்ட சைன் வாங்கும் போதெல்லாம் படிச்சு பார்த்து சைன் போடுன்னு சொல்லுவீங்கல்ல? அப்ப சொன்னேன். கரெக்ட் என்ன, படிச்சு பார்த்து தான் சைன் போடணும். இல்ல கௌதம், ஏய் சாரிண்ணே, எனக்கு எல்லாமே ரெண்டா தெரியுது, ஒண்ணுமே தெரியல, படிச்சு பார்க்க முடியல. ஆனா அண்ணே, எல்லாத்துக்கும் அவதானே காரணம். அந்த துரோகியை நம்பி நான் மோசம் போயிட்டேனே. இதோ இங்க அவ என்ன ஏமாத்தினாலும் எனக்கு துணையா நீங்களும் அண்ணி இருக்கீங்கண்ணே. அது போதுண்ணே, எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா நான் ஸ்டெடியா இல்லைனாலும், நான் அப்படி இப்படி இருந்தாலும் நீங்களும் அண்ணியும் தான் எல்லாத்தையும் ஒழுங்கா பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துக்கணும்னு. அண்ணா, எந்த தப்பு நடக்காம பார்த்துக்கோண்ணே. அண்ணா, ரொம்ப பழகினவங்களா இருந்தாலும் கொஞ்சம் ஏமாந்தாலும் நம்மளை ஏமாத்திடுவாங்கண்ணே. கௌதம் அண்ணி, நாங்க இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் ஏமாத்த முடியாது. நீங்க தைரியமா சைன் போடுங்க. சரிங்க அண்ணி, நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும் அண்ணி. அண்ணி, சைன் பண்ணி கையெல்லாம் வலிக்குது அண்ணி. அவ்வளவுதானே இல்லை இன்னும் இருக்கா? இதோ லாஸ்ட் பேஜ். இதுவா? இந்தாங்க. இது போதும் கௌதம், இதுக்கப்புறம் நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஓகேடா, நீ கண்டினியூ பண்ணு, நாங்க ஓகே அண்ணா, குட் நைட். குட் நைட் அண்ணி. ஏய், திமிரு பிடிச்ச திவ்யா, நான் உனக்காக குடிக்கலடி, என் பொண்ணு தர்ஷினிய நினைச்சு குடிக்கிறேன். என்னமோ என்னை விட பெரிய ஆளாகி காட்டுறேன்னு சவால் விட்டுட்டு போனியாமே. என்ன நீ பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்னெல்லாம் உன்னால டச்சு கூட பண்ண முடியாது. பாத்தியா, எனக்கு அண்ணனும் அண்ணியும் கூடவே துணையா இருக்காங்க. நான் குடிச்சிருந்தாலும் அவங்க பிசினஸ பொறுப்பா பார்த்துப்பாங்கடி. நான் தோத்து போக நினைச்சியா?
நடக்கவே நடக்காது. உன் சவால்ல நான் உன்னை தோக்கடிச்சு காட்டுறேன் பாரு. அப்பாடா பாரு. ஆமா. என் அண்ணனும் பொண்ணையும் சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்கிட்டாங்க. இனிமே நம்ம வாழ்க்கையும் இதே சந்தோஷத்தோட தொடரணும். எதிர்காலத்துல நம்ம கெட்ட காலங்கள்லாம் முடிஞ்சு 2 குடும்பமும் ஒண்ணு சேரும் போது என் அண்ணனுக்கு பிறக்க போற குழந்தையும் எனக்கு பிறக்க போற குழந்தையும் வாழ்க்கையில ஒன்னா இணையற பாக்கியத்தை அந்த கடவுள் கொடுக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை. ராஜபாண்டி, புள்ள அவனுக்கு சாப்பிட என்ன பண்ண? நீங்களே போய் கேட்டுக்கோங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகனும் மருமகளும் இப்பதான் சந்தோஷமா இருக்காங்க. இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இனிமேல் இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வாப்புல ராஜபாண்டி எந்திரிச்சிட்டானா இல்லையா? இது வர வரட்டும் வரட்டும். உட்காரா. அது இரு, நானே பரிமாறேன். நீ உட்காரு உட்காரு. போதும் 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 போதும். ஆமா துளசி பிள்ளை, என் மகன் என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். என்ன சமாச்சாரம்?